சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர் ஜெயக்குமார். சுவையான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசம் அப்படின்றது நிறைய விதங்களில் இருக்குது. அப்பேற்பட்ட விதவிதமான ரசங்கள்லேருந்து சுவையாக சுலபமாக செய்யக்கூடிய தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம முதல்ல ரசத்துக்கு என்ன பண்ணுறோன்னா, தனியா 3 மேஜைக்கரண்டி, 1 மேஜைக்கரண்டி மிளகு, 1 மேஜைக்கரண்டி அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கோம். இதை லேசாக வறுத்துக்கணும். அதாவது இது எதுக்காக வறுக்கிறோன்னா, மணம் வர்றது மற்றும் இது உலர்ந்து காணப்பட்டால் தான் நம்மளுக்கு திரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். அந்த காரணத்துக்காக இதை லேசாக வறுத்துக்கிறோமே தவிர இது வேறு எதுக்காகவோ இது வேகணும் அப்படின்றதுக்காகலாம் இதை நம்ம வறுக்க போகிறது இல்லை. இப்போ இது வறுபட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம், 1/2 தேக்கரண்டி அளவுக்கு ஜீரகம், மிளகு மற்றும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை வறுக்காமல் அப்படியே திரித்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் கழித்து இதை திறக்கணும், இல்லாட்டி நம்மளுடைய தொண்டையில் கமறல் ஏற்படும். இது நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம், அதனால் இதை லேசாக திரித்து வச்சுக்கலாம். இப்போ இது லேசாக வறுபட்டுடுச்சு. இதை எடுத்து ஆற விட்டுடலாம். சிறிய எலுமிச்சை அளவு புளியை கரைச்சி நம்ம வச்சுருக்கோம், அதை ஊற்றிட்டோம். இது தக்காளி ரசம் இல்லைங்களா, அதனால் முக்கியமாக இதற்கு தக்காளி அதிக அளவு தேவைப்படும், புளி குறைந்த அளவு தேவைப்படும். இப்போ மற்ற தக்காளி எல்லாத்தையும் இதை இப்படி போட்டு கலந்து விட்டிங்கன்னா தான் இந்த சுவை நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். நாம் இதற்கு ஒரே ஒரு தேக்கரண்டி அளவு சாம்பார் பொடி உபயோகப்படுத்த போகிறோம். ரசப்பொடின்னு தனியாக எதுவும் இல்லை, சாம்பார் பொடி மட்டுமே உபயோகப்படுத்தலாம். இதுக்கு மிக சிறிய துண்டு வெல்லம் இதில் சேர்க்க போகிறோம். இந்த வெல்லம் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம நிச்சயமாக இதை தவிர்க்க மாட்டோம். வெல்லம் இனிப்புக்காகவோ இதோட சுவையை மாற்றுறதுக்காகவோ நம்ம சேர்க்கலை. வெறும் புளி மற்றும் தக்காளி மட்டுமே இதில் இருக்கிறதுனால ஒரு அமிலத்தன்மையை உருவாகக்கூடிய தன்மை இந்த 2 புளி மற்றும் தக்காளிக்கு இருக்குது. அதனால் அந்த தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், சிறிய துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பொதுவாக ரசத்தை கொதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ரசம் கொதிக்கணும். கொதிக்கும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். நிச்சயமாக இதை செய்து பாருங்களேன். அந்த புளியின் மனம், தக்காளியின் மனம் எல்லாமே மறைந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் காத்திருக்கலாம். அதுக்குள்ளே நாம் செய்ய வேண்டிய பொடி, அதுக்குள்ளே நம்ம தயார் செய்ய வேண்டிய பொடியை தயார் செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்தீங்களா இந்த கொதியை? இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம் மற்றும் தனியா பொடியை போட்டுடலாம். சுவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுடலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் காத்திருக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம் மற்றும் பச்சை மிளகாய். இப்போது பூண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல பூண்டையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாம் இப்போ பூண்டு இல்லாமலேயே இந்த ரசத்தை வைக்கிறோம். ஏன்னா பூண்டு இல்லாமலும் ரசம் செய்வது ரொம்ப சுவையானது அப்படின்றதுக்காக நம்ம வைக்கிறோம். மிளகு, ஜீரகம் மட்டும் போட்டு செய்யும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்கும். பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இல்லை, பூண்டு என்பது ஒரு சுவை, அதை இல்லாமலும் இந்த மாதிரி சுவையாக நம்ம ரசம் பண்ணலாம். இப்போ இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. எடுத்து வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சு. தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு சமையல் எண்ணெய் 2 தேக்கரண்டி அல்லது நெய் ஊற்றலாம். பொதுவாக ரசத்துக்கு நெய் சேர்க்கும் பொழுது அது சுவையை மட்டும் நம்மளுக்கு கொடுக்கறது இல்லைங்க. அதாவது இதில் என்ன ஆகுதுன்னா, நெய்யும் மிளகும் சேரும் பொழுது உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நம்ம இதில் ரசத்தை நெய்யில் தாளிக்கும். கடுகு, பெருங்காயம் மற்றும் கருவேப்பிலை. நம்மளுடைய பாரம்பரியமான சமையல் சுவையை மட்டும் சேர்ந்தது இல்லை, இதில் நிறைய ஆரோக்கியமும் கலந்துருக்கிறதுனால எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதை சரியாக செஞ்சுடுவோம் இல்லைங்களா. அதனால தான் நம்ம இதை உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லிகிட்ருக்கோம். கடுகு வெடித்தவுடன் கருவேப்பிலை போட்டுடலாம்.
இப்போ இந்த தாளிப்பு ரசத்தில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. குறைந்தது ஒரு 5 நிமிஷமாவது இதை திறக்காமல் இருக்கலாம். சுவையான தக்காளி ரசம் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தினருடைய பாராட்டுக்களை பெற்று குவியுங்கள். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.